இந்த பாம்பே அல்வா பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. இந்த அல்வா சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாம்பே அல்வா எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். சின்ன கப்புக்கு தான் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோமோ அதே கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இது நல்லா கரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் பாதாம் முந்திரி எடுத்துருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு ட்ரே எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் தடவி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அல்வா செஞ்சோடனே உடனே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி இந்த கப்பில் தான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருந்தேன். இதே கப்பில் இதுக்கு 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கப்புக்கு ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை போட்டேன். அதை நம்ம கடாயில் அடுப்பில் வச்சுக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் கரையட்டும். சர்க்கரை நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரை நல்லா ஒருக்கா கலக்கி விட்டுட்டு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கேஸை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக கிளறி கொடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாகவே கட்டி ஆயிரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கட்டி ஆகிட்டே வரும். நல்லா கட்டியாகணும். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தம் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இது நல்லா இன்னும் கடாயில் ஒட்டாத அளவு வரணும். அது வரைக்கும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதில் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாயில் மாற்றிடலாம். இப்போ இதை நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே லெவல் பண்ணி விட்டுலாம். இதை இந்த பிளேட்டில் மாற்றிடலாம். இது ஒரு 2 ஹவர் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் பீஸ் போட்டாச்சு. பாருங்க, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே இதில் சேர்க்கலை. நம்ம இன்றைக்கி சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வச்சு இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நம்ம கடையில் வாங்குகிற இந்த பெட்டிக்கடை அல்வா தான் இது. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.